இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரை நான் நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் வேதத்தில் தியானிக்க போகிற வசனம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர்னா யார்? அவர் நம்மளுக்கு என்ன நன்மைகளை தருகிறார்? அவரால் நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? அவர் யாரிடமிருந்து வருகிறார்? அவர் சொல்லுகிற சத்தியம் என்ன அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யோவான் 15:26 அவரை குறித்து சொல்கிறது. யோவான் 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்னது? சத்திய ஆவியான தேற்றரவாளன். அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு யார் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பரிசுத்த ஆவி யாரிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு நாம் பார்க்கும்போது, பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சத்திய ஆவியான தேற்றரவாளன். அப்போ பிதாவினிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆவி நமக்குள்ள யாருக்குள்ள வாசம் செய்யுமா? நம் இருதயத்துக்குள்ள வாசம் செய்யுமா? நம்ம பிதாவை நம்ம இவ்வளவு பெரிய தேவன், வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி, அவ்வளவு பெரிய பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவியை நம் இருதயத்துக்குள் என்ன செய்யறாராம்? அனுப்ப வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்மளை எவ்வளவு பெரிதா நம்ம நேசிக்கிறாரு பாருங்க. இந்த வசனத்துல சொல்லுகிறாங்க, பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதுமாகிய ஆவி. அப்போ பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு அது யாருடைய இருதயத்துக்கு வரும்? நம்மளுடைய இருதயத்துக்கு வரும். அப்ப நம்மளை எவ்வளவா நேசிக்கிறாங்க பாருங்க. பிதாவாகிய தேவனை அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை பார்க்கும்போது நம்மளை மிகுந்த அன்பு செலுத்துறாங்க. அப்படின்னா நம்ம ரொம்ப என்னது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு அவருடைய அன்பினால் தான் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். இன்னொன்று பாருங்க, அவருடைய 1 கொரிந்தியர் 3:16 சொல்லியிருக்கிறாங்க, யாரில் அவர் வாசம் செய்வார் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப யாரு தேவனுடைய ஆலயம்? நாம் தான் தேவனுடைய ஆலயம். அப்ப தேவனுடைய ஆவி அப்படின்னா இந்த இடத்துல யாரு? பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முள் இருக்க என்ன செய்றார்? வாஞ்சையா இருக்கிறார் அப்படிங்கறத இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சத்திய ஆவியான தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மில், நாம் தான் அவருக்கு ஆலயம் இருக்கிறோம், நம்மில் அவர் வாசமா இருக்க என்ன செய்யறார்? பிரியப்படுகிறார். எவ்வளவு பெரிய தேவன் நமக்குள் அவர் என்ன செய்யறார்? வாசமா இருக்க பிரியப்படுகிறார். அப்படின்னா நாம் அதற்கு தகுதி உடையவர்களா அப்படிங்கிறது தான் நாம் இந்த இடத்துல என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். இன்னொரு வசனத்துல, அப்போ தேவனாகிய பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவியை என்ன செய்யறார்? அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஆவியை நமக்குள் வாசம் செய்யறதுக்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான ஒரு கட்டளையா இருக்கிறது. அவர் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளலாம்? அந்த பரிசுத்த ஆவியானவரை நம் இருதயத்தில் நமக்குள் வாசம் செய்யறான்னு சொல்லியிருக்கிறாங்களே, வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது வசனத்துல சொல்லுகிறாங்க, லூக்கா 11:13. வேதத்துல லூக்கா 11:13 நாம் அவரை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அந்த பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, பரம பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளிடத்தில் வாசம் செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவிக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம் உள்ளத்துல வாங்க, என்னை ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கிறத நம் பிதாவாகிய தேவனிடத்தில் என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். அதுதான் இதுல கொடுத்திருக்கிற ஒரு கட்டளையா இருக்கிறது.
அப்படிங்கிறத ஒரு வசனத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போஸ்தலர் 2:38. அப்போஸ்தலர் 2:38. நாம் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறணும் அப்படின்னா இதுல எங்க என்ன கொடுத்துருப்பாங்க வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, முதலாவதாக மனம் திரும்பணும். இந்த வசனத்துல குறிப்பிட்டிருக்கிறது முதலாவதாக மனம் திரும்பணும். இரண்டாவதாக பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூணாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிற கட்டளையா இருக்கிறது. அப்போ மனம் திரும்பணும் அப்படின்னா நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடக்கூடாது. மனம் திரும்பினா பரிசுத்தாவியானவர் வந்துடுவார் ஈஸியா என்ன செஞ்சிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா அந்த மனம் திரும்புதலை பார்க்கும்போது நாம் எந்தெந்த காரியத்திலாம் நான் சரியாக வேண்டும்ங்கிறது தேவன் நம்மளுக்கு ஆவியின் கனிகளில் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறது பரிசுத்தாவியானவர் நாம் நிரப்பப்படணும்னா அந்த மனம் திரும்புதல் ரொம்ப மிகவும் அவசியம். அந்த மனம் திரும்புதலோ நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரிசுத்தாவியானவர் ஜெபித்தாலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இருதயம் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறதா, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறதா, அவன் மனம் திரும்பி இருக்கிறானா, அதன் பிரகாரம் தான் பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார், அந்த உள்ளத்தில் என்ன செய்வார், வாசமாயிருப்பார். அதுதான் இதுல முக்கியமான ஒரு காரியமாக குறிப்பிட்டிருக்கிறது. அப்போ நாம் இந்த உலகத்தில எவ்வளோ பாவங்கள் தெரிந்தோ தெரியாமையோ நம்ம பண்ணியிருந்தாலும் நாம் என்ன செய்யணும், அதிலிருந்து விட்டு விலகணும். அதுதான் பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்றதுக்குள்ள தகுதி. அப்போ அதிலிருந்து விட்டு நாம் விலகும் பொழுதுதான் விலகி நாம் பாவ மன்னிப்பு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அப்புறம் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்வார், அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சத்திய ஆவியான தேற்றரவாளனால் நம்ம என்ன செய்வார், நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்மளுடைய கடமை இதில் என்ன இருக்கிறது, முதலாவதாக மனம் திரும்பணும். இரண்டாவதாக பாவ மன்னிப்பை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்புறதுங்கும் போது இந்த உலக காரியங்களை நம்ம ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சிருந்தாலும் என்ன செய்யணும், அதை விட்டு விலகி ஓடணும், உலகத்துக்கு விலகி ஓடணும். அதுதான் இதுல தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிற பாடம். இதுல நாம் எப்படி மனம் திரும்பணும், அப்போ மனம் திரும்புதல்னா என்ன, தேவன் நம்மளுடைய இருதயத்தை எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆவியின் கனினா என்னது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து வெளிப்படுகிற குணாதிசயம் தான் என்னது, ஆவியின் கனி. அப்ப ஆவியின் கனி அப்படின்னா, ஆவி அப்படின்னு என்னது, பரிசுத்த ஆவியானவர். கனினா என்னது, நம்மளுடைய நற்கிரியைகள், நம்முடைய குணங்களை குறிக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டிருந்தால் அவனுடைய இருந்து என்ன கனிதான் வெளிப்படும், ஆவியின் கனிதான் வெளிப்படும். அப்ப இந்த ஆவியின் கனினா என்ன அப்படிங்கிறது வசனத்துல பார்க்கலாம். வசனத்துல பார்க்கும்போது கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப ஆவியின் கனி இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்ப இதெல்லாம் ஒரு மனிதனிடத்திலிருந்து என்ன செய்யணும், வெளிப்படணும். இதுதான் ஆவியின் கனி. அப்ப இந்த ஆவியின் கனி எப்படி நம்மளுக்கு வரும், நம்ம சுயபலத்தினால நம்ம என்ன நற்கிரியெல்லாம் செய்ய முடியுமா, நம்ம சுயபலத்தினால நம்ம ஏதாட்டு ஒரு காரியத்தில் நீடிய பொறுமையாக காணப்பட முடியுமா, கோபம் வரும் நம்மளுக்கு, நம்ம மீறி என்ன செய்யும், கோபம் வரும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் வரும் பொழுது இந்த ஆவியின் கனியை என்ன செய்யறார், நம்மளுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எதுக்காக நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆவியின் கனிகள் நம்மிடத்திலிருந்து என்ன செய்யும், வெளிப்படும். அவர் நம்ம உள்ளத்தில் நம்மளை நிரப்பினால் மட்டும்தான் இந்த ஆவியின் கனி நம்மிடத்திலிருந்து என்ன செய்யும், வெளிப்படும். அவர் இல்லாத ஒரு தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய முடியாது, இதை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த ஆவியின் கனிகளை நம்மளுக்கு தர்றதே யார் தான், பரிசுத்த ஆவியானவர். அப்போ உங்களிடத்திலிருந்து நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருப்பீங்க,
எல்லாத்துலையும் என்ன செய்வீங்க? அன்பாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட யாருமே நீங்கள் போய் யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டீங்க? சண்டையோ சச்சரவோ உங்களால் எதுவுமே ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து சமாதானமாக ஒரு காரியத்தை செய்றீங்க அப்படின்னா அந்த காரியம் சமாதானமாக என்ன செய்யும்? நடக்கும். இன்னொன்று, உங்களுடைய குணாதிசயங்களை ஒன்று நீடிய பொறுமை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? நீடிய பொறுமை. அப்புறம் தயவு. இன்னொன்று நற்குணம். நற்குணம்னா என்னது? நற்கிரியைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. நல்லது நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுகிற அந்த காரியம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக காணப்படுவீங்க. என்னது? உங்களை தனியாக என்ன செய்வாங்க? இவங்க நல்ல நல்ல காரியங்களை என்ன செய்வாங்க? இவங்க செய்வாங்க. யாரு? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த ஜனம்தான். அப்போ இன்னொன்று, விசுவாசத்தில் உறுதியாக இருப்பாங்களாம். தேவனிடத்தில் அவங்கள்ட்ட அவிவிசுவாசம் வருமா? அவங்க உள்ளத்தில் என்ன செய்யாது? அவிவிசுவாசம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மேல அளவுக்கு கடந்த விசுவாச நம்பிக்கை வைத்திருப்பாங்க. யாருனால் நிரப்பப்பட்டவர்கள்? இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். இதெல்லாம் தேவனுடைய ஆவியினால் வரக்கூடிய ஆவியின் கனிகள். அப்போ இந்த சாந்தமா இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சாந்தமா இருப்பாங்க. பழிவாங்குதல், கோபம், எரிச்சல், வைராக்கியம், சண்டை, இதே மாதிரி காரியங்கள் அவங்களிடத்தில் காணப்படாது. ஏன்னா சாந்த குணமுள்ளவர்களா இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் நீங்க பார்க்கும்போது அவங்க தெரியும் சாந்த குணமுள்ளவர்களா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, எல்லா காரியத்திலும் பொறுமையா இருப்பாங்க, நற்கிரியைகளை செய்வாங்க. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர் அவங்க உள்ளத்தில் இருக்கிறார், வாசம் செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அப்போ வசனத்தில் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் வெளிப்படணும் அப்படின்னா நாம் முதலாவதாக என்ன செய்யணும்? இந்த பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். அப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வாங்க? நம்மளை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவாங்க. ஆனாலும் அவர் நம்முடைய எதிர்பார்க்கிறது என்ன? எல்லாரும் ஜெபிச்சா கொடுப்பாங்களா? பரிசுத்த ஆவியினால் நிரப்புவாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா வசனத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க, மனம் திரும்பணும். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் ஒருவேளை அன்புக்கு பதிலாக அவங்க உள்ளத்தில் ஒரு எரிச்சல், ஒருத்தவங்க மேலே எரிஞ்சு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்பே இல்லை, அன்பே காட்ட மாட்டேங்காங்க யார்கிட்டையுமே. அவங்ககிட்ட எந்த நற்கிரியும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாந்த குணம் கிடையாது, ஒரு பொறுமை இல்லை, அவங்ககிட்ட அவிசுவாசிகளாக காணப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறாங்க. பிதாவாகிய தேவனே, உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதுமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க, நான் அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன் அப்படின்னு முழங்கால் போட்டு ஜெபிச்சாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? தேவன் பரிசுத்த ஆவியானவரையால் நிரப்புவாரா? நிரப்ப மாட்டார். ஏன்னா அவங்க இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது. தேவன் விரும்புகிற அந்த இருதயம் அவர்களிடத்தில் இல்லை. அப்போ அவங்க முழங்கால் போட்டு எவ்வளவுதான் ஜெபித்தாலும் வேண்டிக் கொண்டாலும் அந்த இருதயம், ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நம்முடைய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கார்? பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அப்போ அவர் பரிசுத்தரா இருக்கிறத போல நாமும் என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்ப அந்த இருதயம் பரிசுத்தமா இருந்தால் மாத்திரம்தான் பிதாவாகிய தேவன் அவருடைய பேச்சருவாளனை என்ன செய்வார்? நம்மளுக்கு நம் உள்ளத்துல நிரப்புவார். இதுதான் அவர் சொல்லி நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். அப்ப இந்த ஆவியின் கனி நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இன்னொன்று, பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம பரிசுத்த ஆவியை நம்ம உள்ளத்துல நிரப்பிட்டாருனா அவரால் நம்மளுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகளை செய்வார் இந்த உலகத்துல? ஏன்னா உலகம் உலகம் நம்பவே முடியாது. அவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர். நம்மளை எவ்வளவு அந்த உலகத்துல நேர்த்தியாய் நடத்த வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வரும்போது நம்ம அந்த உலகத்துல எங்க தடுமாறினாலும் ஏதாவது ஒரு காரியங்களை விடுதலை இல்லாமல் இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், சாபத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்வாரு? விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஒரு வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு? அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த வேதம் கூறுகிறது விடுதலை தருகிறவரா இருக்கிறார். நாம் இந்த உலகத்துல எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகளில், சாபங்களிலும் பிசாசின் பிடிகளிலும் காணப்பட்டாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் வரும்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது. நம்ம சாதாரண நம்ம பிசாசினை எதிர்த்து இது பண்ண முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் இருக்கிற பிசாசு என்ன செய்வான்? பயந்து ஓடும். நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதில் ரொம்பவும்
கவனம் இன்று முதல் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதில் கவனமுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஏன்னா அவருக்கு தரப்போகிற நன்மைகளை பார்க்கும்போது எசேக்கியேல் 36:27 அவர் என்ன நன்மை நம்மளுக்கு செய்யறாரு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாங்க? எசேக்கியேல் 36:27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, என் ஆவியினா என்னது? பரிசுத்த ஆவி. அப்ப யாருடைய உள்ளத்தில்? நம்மளுடைய உள்ளத்தில். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்திலே அந்த பரிசுத்த ஆவியை வைத்து அதன் உள்ளத்துல வந்து உடனே தான் என்ன பாருங்க அடுத்த நன்மைகள். உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போ வசனத்துல தேவன் நம்மளுக்கு நிறைய கட்டளைகளின்படி நடக்கணும்னு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. ஆனா நம்ம சுயபலத்தினால இதை பண்ண முடியுமா? நம்ம அவ்வளோ கட்டளைகளையும் நம்ம சுயபலத்தினால என்ன செய்ய முடியாது? பண்ண முடியாது. ஏன்னா பிசாசானாலும் போராடுவோம். ஆனா யாருடைய பலத்தினால் இது ஆகும்? பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால. ஏன்னா ஒரு வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலே ஆகும். இந்த வசனம் தெளிவா நமக்கு சொல்லுகிறது பாருங்க. நம்மளுடைய பலத்தினால நான் செஞ்சிருவேன், என்னுடைய பராக்கிரமத்தினால செஞ்சிருவேன் அப்படின்னா முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது நம்ம ஒரு சிறிய அற்ப காரியத்தை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது. அதுக்கு நிறைய சாட்சி. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பலத்தினால பண்ணிடுவேங்கிறது தோல்விதான் அடைந்திருக்கிறேன் சிறு வயதுல. அப்போ நிறைய பேர் இன்னும் சாட்சியா இருக்கிறாங்க. நான் பலத்தினால செஞ்சிருவேன், என்னுடைய பலத்தினால செஞ்சிருவேன் அப்படின்னா அந்த காரியம் என்னதான்? தோல்விதான். அப்படி நினைக்கிறவர்கள் நாம் அறியாமையில் காணப்படுகிறோம். ஆனா தேவனுடைய இந்த வசனத்துல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவினால் இந்த காரியம் என்ன செய்யும்? நடக்கும் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிடணும், வாயினால் அறிக்கையிடணும். ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம். அப்போ இந்த தேவனுடைய ஆவியினால் தான் எல்லாம் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு பார்த்துருக்குறோம். அதே தான் ஒரு பைபிள்ல சொல்லக்கூடிய அந்த வசனங்களின்படி நடக்கணும் அப்படின்னா நம்ம சுயபலத்தினால என்ன செய்ய முடியாது? கடைபிடிக்க முடியாது. நான் நடந்துருவேன், பைபிள் என்னென்ன சொல்லுதோ நான் அதன்படி நடப்பேன், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன்னா அது சாத்தியம் இல்லை. ஆனால் நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஏன் இங்க பார்க்கிறோம் என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தாதான் இந்த கட்டளைகளை என்ன செய்ய முடியும்? நான் நடக்க முடியும். ஏன்னா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, என் நியாயங்களை கைக்கொள்ளும் அவைகளின்படி செய்யவும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ? உங்க உள்ளத்துல நான் வந்தா மட்டும்தான். அப்ப பரிசுத்த ஆவியினால் நீங்க நிரப்பப்பட்டால் மாத்திரம்தான் இந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த கட்டளையின்படி நாம் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். கட்டளைகளின்படி கண்டிப்பா நடக்கணும். நடக்கலைன்னா நம்மளுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது. அது நம்மளுக்கு அறிந்தது தான். அப்ப கட்டளையின்படி நடக்காதவர்கள் நாம் எந்ததை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த தேவனோடு நாம் நித்தியமா என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று என்ன ஒரு காரியம்னா, நாம் அதாவது தேவனுக்கு விரோதமா செய்கிறவர்கள், கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள், முக்கியமா நியாயங்களை இந்த வசனத்தின்படி நடக்காதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை உலகத்தின் முடிவில் நியாயத்திற்கு நாள்ல அவியாத அக்கினியில என்ன செய்வாங்க? பாதாளத்தில் அவியாத அக்கினியிலே தள்ளப்படுவார்கள். அது விழுந்து அந்த அவியாத அக்கினியில விழுந்தோடனே அது மீட்க யாருமே அவ்வளவுதான். நியாயத்திற்கு முடிஞ்சோன்னா அவனுக்கு தண்டனை என்னதான்? அந்த அவியாத அக்கினி. அங்கிருந்து அவங்க என்ன வேதனை நிமித்தமாக என்ன செய்வாங்களாம்? கதறுவாங்க. அவியாத அக்கினி. அப்போ அவங்க அழுகையும் பற்கடிப்பும் வசனத்துல போட்டிருக்கு. அழுகையும் பற்கடிப்பும். அங்கிருந்து அழுவாங்க, கதறுவாங்க. அந்த அக்கினி ஜுவாலையில வெந்து அது வேகாது. அந்த அவியாத அக்கினி அந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய அதுல வேதனைப்படுவார்கள். அந்த வேதனைப்படுவதிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன? இந்த கற்பனைகளின்படி நடக்கணும், என்ன செய்யணும்? கட்டளையின்படி கை கொள்ளணும். அப்ப இதுக்கு யாரு நம்மளுக்கு துணை செய்வாங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நேர்த்தியாய் நம்மளை என்ன செய்வாங்களாம்? நடத்துவாங்களாம். வாழ்க்கையில என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு போதித்து நடத்துவார். வசனம் சொல்லியிருக்கிறது நம்மளை போதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அப்போ நாம் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வரும்போதுதான்
நாம் என்ன செய்ய முடியும்? இந்த வசனத்தின்படி நாம் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிந்து நடக்க அவர் உதவி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு நம்ம வசனத்துல 1 கொரிந்தியர் 2:11 1 கொரிந்தியர் 2:11 1 கொரிந்தியர் 2:11 அதில் பின்பகுதி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளையே அறிய மாட்டானா. இப்போ ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படலாம் அப்படின்னா, தேவன் நம்மளை மீதான வைத்த குறித்த திட்டத்தை நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ள முடியாது, நம்ம அறிந்து கொள்ளவே மாட்டோம். ஏன்னா தேவனுடைய திட்டம் என்ன? நாம் என்ன செய்யணும்? அந்த தேவ ராஜ்யத்தில் நாமும் காணப்படணும். நம்முடைய நம்ம ஆத்மா என்ன செய்யக்கூடாது? அழியவே கூடாது. நாமும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லி அவர்களே என்ன செய்யணும்? அந்த இதிலிருந்து மனம் திரும்புறதுக்கு நாமும் ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய அந்த திட்டம், தேவனுக்குரிய அந்த காரியத்தை குறித்து நாம் ஒரு உணர்வுள்ளவர்களாக காணப்படணும். உணர்வுள்ளவர்கள் அப்படின்னா சாதாரணமாக கிடையாது. அதன் நிமித்தமாக வருந்துகிறவர்கள், ஐயோ இந்த ஆத்மா என்ன செய்கிறது? நரகத்துக்கு போகிறதே, இந்த ஆத்மாவை தப்பிக்க என் தேவன் என்ன செய்யணும்? உதவணுங்கிற அந்த இருதயம், அந்த அந்த அப்படிப்பட்டதான உடைக்கப்பட்ட இருதயம், தேவனுக்குரியதான காரியங்களை குறித்ததான அந்த இருதயம் ஒருத்தங்களுக்கு மனுஷனுக்கு வரணும்னா யாரால் நிரப்பப்படணும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும்? மாம்ச சிந்தை தான் என்ன செய்யும்? நம்மளை இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஆடம்பரமாக வாழணும், இந்த சிந்தனை தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? ஆளும், நம்மளை ஆளும். ஆனால் இதே இது நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நானும் நீங்களும் நிரப்பப்படும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுவோம்? தேவனுக்குரிய காரியங்களை செய்ய வல்லவர்கள் என்ன செய்வோம்? ஒரு மகளாக, தேவனுடைய பிள்ளையாக நம்ம என்ன செய்வோம்? எழும்புவோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அவருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் எல்லாரும் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? வாஞ்சையாக இருக்கும். அதுதான் தேவனுக்குரிய காரியம். தேவனும் அதுதான் விரும்புகிறாங்க. தேவன் என்ன விரும்புகிறாங்க? அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்ய? யாரும் அழிந்து போயிடக்கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவங்க நித்தியமாக சந்தோஷமாக வாழங்கிறது தான் தேவனுடைய திட்டம். அப்போ அந்த தேவனுடைய திட்டம் உங்களுக்கு வரணும், உங்கள் உள்ளத்தில் வரணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தாதான் நாம் தேவன் என்ன சிந்திக்கிறாங்களோ தேவனுக்குரிய சிந்தனை நம்மளுக்கு என்ன செய்யும்? வரும். அதுதான் அவர்கள் கொடுத்துக்குரிய கட்டளையாக இருக்கிறது. அப்போது நாம் நிறைய காரியங்களை பார்க்குறோம். இதில் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சிந்தை நம்மளுக்கு வரணும்னா பரிசுத்த ஆவியானவரை அன்றி வேற யாரும் என்ன செய்ய முடியாது? தர முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். அதுதான் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறோம், இன்னொரு வசனத்தில் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளுக்காக ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியான உலகத்தில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன நன்மை செய்வார் நம்ம பார்க்கலாம். என்னென்ன நன்மை அவர்களால் நம்மளுக்கு இருக்கிறது, அது நம்மளுக்கு அவர் நம்ம சும்மா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை, அவர் நம்மளுக்கு நன்மைகளை என்ன செய்ய ஏராளமாய் வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் நன்றாய் வாழ்ந்திருப்பதற்காக. நாம் நன்றாய் வாழ்ந்திருப்பதற்காக அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் நன்மைகளை தருகிறார். அது என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்காக பிதாவிடம் என்ன செய்வாங்கன்னா வேண்டுதல் செய்வாங்க. நமக்காக யாரோட ஜெபிங்க நம்ம கேட்குறோம், நம்ம கேட்போம், நீங்கள் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க நம்ம கேட்போம். ஆனால் நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரே என்ன செய்வார்? உங்கள் இருதயத்தின் தேவைகளை அறிந்து உங்களுக்காக என்ன செய்வார்? பிதாவிடம் வேண்டுதல் செய்வார். அது யாருக்காட்டும் கிடைக்கும்? அந்த உலகத்தில் நமக்காக அவ்வளோ அக்கறையாக யாராட்டும் நம்ம சொல்லாமே ஜெபிப்பாங்களா? நம்ம நன்மைகளுக்காக யார் மட்டும் ஜெபிக்கிற? நமக்காக யார் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்க? பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா நம்மளுடைய இருதயத்தின் தேவைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார், முகத்தை பார்ப்பதல்ல. அப்ப நம்மளுடைய தேவைகள் என்ன என்று அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன செய்யறார்? நம்மளுக்கு அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடம் என்ன செய்யறாரா? ஜெபிக்கிறார். பாருங்க,
அவர் மூலமா நம்ம நன்மை என்ன செய்யுது பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இது! யாருக்காட்டும் கிடைக்குமா அந்த உலகத்துல? எவ்வளவோ பணம் பதவி இருந்தாலும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் ஒருவர் என்ன செய்யறார், நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு நாம் இன்றையிலிருந்து காணப்பட வேண்டும். இன்னொன்று, வேண்டுதல் செய்யும் பொழுது பிதாவே பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே வேண்டும் போது அந்த ஜெபம் எப்படி இருக்கும்? அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யறாரு? பிதாவிடத்துல வேண்டுதல் செய்கிறார். அப்போ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது நமக்காக பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய நன்மைகள் ஏராளம் காணப்படுகிறது. இது ஒரு சிலதான் நாம் குறிப்பிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னொரு வசனத்துல நான் அப்பவே சொன்னேன், விடுதலை தருகிறவராக இருக்கிறார். பிசாசு போராட்டத்துல, சாபத்துல இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன இருக்குது? உலகத்து காரியத்துல என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது. உலக காரியத்திலேயே நமக்கு என்ன செய்கிறார்? விடுதலை தருகிறார். அப்ப நம்ம எங்கேயும் போய் அலைய வேண்டாம். நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா, எனக்கு இது மாதிரி இருக்கே அப்படி இருக்கே, எங்கேயும் உழம்ப வேண்டாம். ஏன்னா நம்மிடம் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவி இருக்கிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜெபித்து பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவிட்ட கேட்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன செய்யற? அந்த காரியத்துல விடுதலை தருகிறார். அப்போ நாம் இன்னையிலிருந்து அங்க இங்க யாரும் என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். யாரை நோக்கி பார்ப்போம்? பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி எனக்கு என்ன, பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க அப்படின்னு நாம் ஜெபிக்கணும். இதை ஜெபித்தோம்னா இந்த நன்மைகள் எல்லாம் நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நான் சொன்னேன், மனம் திரும்பணும். அது ரொம்ப முக்கியம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும்? திரும்பியும் அந்த பாவத்துக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நாம் மனம் திரும்பிட்டோம், நல்ல மனம் திரும்பி தேவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் பிறகு நாம் பிதாவாகிய தேவனை திரும்பியும் நாம் என்ன செய்யறோம்? அந்த பாவத்துக்குள்ள போனோம் என்றால், துணிகரமாக அந்த பாவத்தை செய்தோம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நம் உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? துக்கப்படும். ஐயோ, என் பிள்ளை இருதயம் எனக்கு விரோதமா இருக்கிறதே, என் பிள்ளை எனக்கு விரோதமா செயல்படுகிறானே இந்த உலகத்துலன்னு இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரா? துக்கப்படுவாங்க. அப்ப நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட உடனே நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உலக ஜீவியத்துல அவருக்கு பிரியமாய் வாழ்வதில் அவரை என்ன செஞ்சிடக்கூடாது? ஒருபோதும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? துக்கப்படுத்த கூடவே கூடாது. அவருடைய கிரியைகள், அவருடைய விருப்பத்தின்படி மாத்திரம் நாம் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அதுதான் அவர் கொடுத்திருக்கிற வசனத்தில் கொடுத்துக்கிற நம்ம கட்டளையா இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள், இன்னும் அதிகமான நன்மைகள், நமக்கு ஞானம் தருகிறார். அவருடைய ஞானம்ங்கிறது சாதாரண அந்த படிப்பினால வர்ற ஞானம் கிடையாது. தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் நமக்கு தெரியும் எவ்வளவு வெளியேற பெற்றது. அந்த தேவனுடைய ஞானத்தினால் நம்ம என்ன செய்யறாங்க? நிரப்புறாங்க. இன்னொன்று, நம்மளை பலப்படுத்துறாங்க. நம்ம ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் சோர்வா இருக்கலாம். ஐயோ, இந்த காரியத்தில் ஏன் நமக்கு இப்படி இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ தோல்வியா இருக்கிறது, இந்த காரியம் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒருவேளை நம்ம பலவீனத்தோட காணப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்தை என்ன செய்வாங்களா? பலப்படுத்துவாங்க, ஆற்றுவாங்க, தேற்றுவாங்க, உங்களை போதித்து நடத்துவாங்க. இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணுனா அது ஆபத்து இருக்கிறது, இதுல இருந்து தப்பித்துக்கொள். இது நம்ம உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த அனுபவத்தை இப்பவும் நிறைய பரிசுத்தவான்கள், நீதிமான்கள்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் நிறைய நான் சாட்சி கேட்டிருக்கேன். என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சார்? எனக்கு போதித்து நடத்தினார். ஒரு ஆபத்திலிருந்து நான் தப்பித்துக்கொள்ள என்ன செஞ்சாரு? கண்டித்து உணர்த்தினார். இதெல்லாம் அவங்க சாட்சியா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நாம் உள்ளத்துல பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த அனுபவம் நம்ம வர்ற அனுபவத்துக்குள்ள வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அனுபவத்துக்குள்ள வந்தாதான் நாம் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் ருசி பார்க்க முடியும். இது வெளிப்படையாக சும்மா பரிசுத்த ஆவியானவர் தருவாங்க, நமக்கு தருவாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு போயிடக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியினால் கிடைக்கப்பெறும் நன்மைகளை நாம் அனுபவிக்கும் போதுதான் நாம் என்ன செய்வோம்? ரொம்ப ஆச்சரியமாக நடத்தப்படுவோம். நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த காரியத்துல நம்ம இப்படி செய்த இந்த பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு என்ன செஞ்சாரு? கண்டித்து உணர்த்தினார். அதன் மாத்திரம் இல்லை, பாருங்க, அவர் ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறார். இது வெளிப்புறமா சொல்லும் போது எப்படி ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா நீங்க பரிசுத்த ஆவியினால் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரிசுத்த ஆவிக்கு ஜெபிச்சு நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு அவரை நீங்க நடத்தும் போது ஆலோசனை தருவாங்க. அதாவது ஏதாவது ஒரு காரியத்துல நம்மளுக்கு என்ன செய்யணும், ஐயோ இந்த வீடு இங்க வாங்கலாமா வேண்டாமா, இது நம்மளுக்கு லாபமா நட்டமான்னு ஒருவேளை உலக காரியத்துல நம்ம சிந்தித்தோம்னா
நம்மளுக்கு என்ன செய்வார்? நம்ம உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன செய்வாரா? ஆலோசனை சொல்லுவான். இதை இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணாத, இதை செய்யாத, இது செஞ்சினா இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன செய்யறோம்? ஆலோசனையா தருவாங்க. அப்போ ஆலோசனையின் கர்த்தர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இதுல வந்து பாருங்க, நீதி. இப்போ ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை பாவம் செஞ்சோம் அப்படின்னா, ஐயோ ஏதாவது ஒரு சிறு பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளத்தை என்ன செய்வாங்களாம்? உணர்த்துவாங்க. ஏன் இது பாவம், இது என்ன செய்யாத, பண்ணாத, இது பாவம், இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுக்கே தெரியும்ல, நம்ம உள்ளத்துல ஒரு உணர்வு வரும். இது பாவம், இது என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. இது யாரெல்லாம் வெளிப்படுத்துறா? பரிசுத்த ஆவியானவர். ஆனா இதே இது பாருங்க, தேவன் துன்மார்க்கரை எடுத்துக்கலாம், அல்லது பிசாசனுடைய பிள்ளைகள், பொல்லாங்கன் புத்திரர் எடுத்துக்கலாம். இவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளத்துல என்ன செய்யாது? உறுத்தவே செய்யாது. பாவத்தை என்ன செய்வாங்க? சகஜமாக என்ன செய்வாங்க? தண்ணி மாதிரி அது பாட்டுக்கு அவங்க உள்ளத்தில் வந்து ஒரு உணர்வே இருக்காது. பாவம் செய்கிறோமே அப்படிங்கிற, தேவனுக்கு விரோதமாய் நாம் நடக்கிறோமே அப்படிங்கிற உணர்வு பிசாசின் பிள்ளைக்கு இருக்குமா? இருக்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும் உள்ளத்தில்? ஐயோ இது பாவம் செய்கிறோம், இது பாவம், இது தேவனுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. நம்ம என்ன செய்யக்கூடாது? இதை செய்யக்கூடாது. அப்போ நம்ம இந்த செஞ்சோன்னா தேவன் நம்மளோட ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் என்ன செய்ய மாட்டாரு? இருக்க மாட்டார். அவர் வேதனைப்படுவார், அவர் துக்கப்படுவார். அப்படிங்கிற உணர்த்துதல் யாருக்கு இருக்கும்னா தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உணர்வு என்ன செய்யும்? உள்ளத்துல இருக்கும். அப்போ இந்த உணர்வுகளாம் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்திருக்காரு, ஆலோசனை தந்திருக்கிறாங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை போதித்து நடத்திருக்கிறாங்களா? இந்த கற்பனைகளை கைக்கொள்ள நம்மளுக்கு அவர் உதவி செஞ்சிருக்காங்க. அந்த உணர்த்தி நம்மளுக்கு அந்த பாவத்தை குறித்து உணர்த்துதல் காணப்பட்டு இருக்கிறதா? ஒரு நீதி, ஒரு நியாயமில்லாத ஒரு காரியம், உண்மையில்லாத காரியத்தை நாம் செய்கிறோம் என்றால் அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்துற அந்த அனுபவம் நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? இதெல்லாம் தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற, நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம். இப்ப நானும் நீங்களும் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணும்? நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனை குறித்து, அது எல்லா காரியத்திலையும் நாம் பார்க்கும்போது தேவன் நம்மளை குறித்து விரும்புகிறதான காரியம் என்னன்னா, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய பரிசுத்த ஜீவியம் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் பரிசுத்தமாக இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? நாம் இந்த நன்மைகளை எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம்னா என்னது? ஒன்றும் இல்லை, தேவனுடைய கட்டளைகள், அவருடைய சொல்லியிருக்கிற வசனங்கள், அதன்படி நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுத்து யாருடைய பலன் கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவருடைய பலன் கேட்கணும். தேவனாகிய நம்மளுடைய பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர் மூலமாக நாம் என்ன செய்யணும்? இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் என்ன செய்யணும்? வைராக்கியம் உள்ளவர்களாக எழும்ப வேண்டும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். உலகத்தில் உள்ள பணம் சம்பாதிக்க நம்ம முக்கியமான நம்ம குறிக்கோளே பணம், பேரு, புகழ், பட்டம், ஆடம்பர வாழ்க்கைங்கிறது இருக்கக்கூடாது. தேவன் அதை விரும்புகிறதே இல்லை. ஏன்னா அந்த உலகத்தோடு என்ன செஞ்சிடும்? அது அழித்திரும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும். ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்ய வேண்டும். தேவனுடைய அந்த நித்திய ஜீவனை குறித்து, நித்திய ஜீவனை நாமும் அநேக ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற வைராக்கியம் உள்ளவர்களால் நாம் என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். இன்னையிலிருந்து நாம் என்ன செய்யறோம்? அதற்காக நம்மை தகுதிப்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்துல ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதெல்லாம் நாம் சுயபலத்தினால முடியாது. தேவனிடத்தில் ஜெபிக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அது ரொம்ப நமக்கு சுயபலத்தினால் ஆகும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? ஏமாந்து விடுவோம். அதனால தேவனிடத்தில் அனைத்து காரியங்களையும் நாம் ஒப்படைத்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்னொன்று, ஒரு பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க. யோவான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கினாங்களாம்? புறாவை போல இறங்கினாங்க. யோவான் நேரடி என்ன செய்றாங்க? பார்க்குறாங்க. எவ்வளோ ஒரு அவங்களுக்கு ஒரு கொடுத்த தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. யோவான் அந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல என்ன செய்றாங்களாம்? இயேசு கிறிஸ்து மேலே இறங்குறாங்க. இவன் என் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவன் என் நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் நிரப்பப்படும் போது பிதாவாகிய தேவன் நம்மளை குறித்து என்ன சொல்லுவாங்க? இவன் என் நேசகுமாரன், இவன் என் நேசகுமாரன், இவளில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்மளுக்கு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதற்கு நாம் என்ன செய்யணும்? இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்றையிலிருந்து
பிதாவாகிய தேவனே, நீர் என்னை பார்த்து என்ன சொல்லணும்? நான் உமக்கு பிரியமானவள் அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தேவனிடத்தில் நாம் என்ன செய்யணும்? போராடி ஜெபிக்க வேண்டும். அதற்கு முன்னாடி மனம் திரும்பி நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பாத பட்சத்தில் கிடைக்காது. மனம் திரும்பலை, நம்ம நேரடியாக போய் ஜெபிக்கிறோம் அப்படின்னா நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. மனம் திரும்பி பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்வோம்? என்ன செய்யணும்? இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வசனத்திலிருந்து நம்ம பார்த்துட்டோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எதை செய்ய முடியுமா? ஒன்றுமே முடியாது. இந்த கட்டளையை கை கொள்ளணும்னா கூட யாருடைய துணை தான் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் துணை தான் வேணும். அப்போ நம்முடைய சுயபலத்தினால ஒரு சிறிய அற்ப காரியத்தை கூட செய்ய முடியாமல் நாம் இருக்கும் பொழுது நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நம் வாழ்க்கையின் நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நம் வாழ்க்கை எப்படி முடியும்? அது நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போது நம்ம ஒரு காரியத்தை கூட மனுஷங்களால் ஒரு வசனத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிறு காரியம், அற்ப காரியத்தை கூட என்ன செய்ய முடியாது? நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய பலத்தினால் என்ன செய்யும்? எல்லாம் ஆகும். நான் பார்த்தோம்ல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால, தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். அப்போ வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க, தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் போது அந்த தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதில் எவ்வளவு நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றையிலிருந்து ஒரு நாம் தீர்மானம் எடுப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவரை என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டு நான் ஜெயத்தின் வாழ்க்கையாக, என் வாழ்க்கை ஜெயமாக மாறும். இந்த பரிசுத்த ஆவியானவரால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் அனைத்தையும் நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன். அதற்காக நான் என்ன செய்ய போறேன்? இன்றையிலிருந்து தயார்படுத்த போறேன். ஏன்னா நம்ம உலகத்தின் முடிவில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் போக முடியுமா? போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் இடைப்படும் போது தான் இந்த நன்மைகளை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நாம் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நான் ஒரு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர்னா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் யார்? எங்கிருந்து வர்றாரு? பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன். அதுதான், அவர் தான் யாரு? பரிசுத்த ஆவி. அப்போ யார்கிட்ட? பிதாவினிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சத்திய தேற்றரவாளர். அவரே அவருடைய ஆவியை என்ன செய்யறார்? நம்மளுக்கு கொடுக்குறார். இதை விட பெரிய கிஃப்ட் ஏதாட்டும் இருக்கா? எத்தனை கோடி தந்தாலும் வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி, எவ்வளவு பெரிய தேவனவர். அவரே அவருடைய ஆவியை நமக்குள் தருகிறார் அப்படின்னா நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ அதற்காக என்ன பிரயாசப்பட்டாய்? நான் தர காத்திருக்கிறேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீ அதற்கு ஒப்பு கொடுத்தாயா? உன் இருதயத்தை எனக்காக திறந்து கொடுத்தாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? வசனம் பாட்டு பாருங்க. நான் உனக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? மரிச்சேன். இந்த பரிசுத்த ஆவியை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யறேன்? காத்திருக்கிறேன். ஆனா நீ பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யற? பிரயாசப்படுகிறாயா? அதுதான் உங்களிடமும் என்னிடமும் தேவன் எதிர்பார்க்கிற காரியமா இருக்கிறது. நாம் இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். எது கிடைக்குதோ கிடைக்கலையோ நாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணுங்கிற வைராக்கியத்தோடு இருந்து நாம் என்ன செய்யணும்? கடந்து போகணும். ஏதோ கடமைக்காக வந்தோம், நாம் வேதம் வாசித்தோம், ஜெபித்தோம், தேவன் எல்லா நன்மைகளையும் நாம் தருவார் அப்படிங்கிறத நாம் என்ன ஏமாந்து போய்விடும். ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிற கட்டளை நாம் என்ன செஞ்சிருக்கணும்? கீழ்ப்படிந்திருக்கணும். அதுல ஒரு கட்டளை என்னது? நாம் பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டிருக்கணும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதுல நாம் எவ்வளவு இந்த உலகத்துல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறத நாம் இன்றிலிருந்து என்ன செய்யணும்? நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இதுல நம்ம ஒரு ஓவரால் நாம் பார்க்கும்போது, சுருக்கமாக பார்க்கும்போது, அவர்னால தான் எல்லாம் ஆகும். அவருடைய பலத்தினால் தான் எல்லாம் ஆகும் நாம் பார்த்தோம். அவர் நம்மில் வாசம் செய்யறதுக்கு பிரியமா இருக்கிறார். அதான் நாம் தான் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். அப்போ தேவன் நம் இருதயத்தில் என்ன செய்யறார்? வாசமா இருப்பதற்கு வாஞ்சையா இருக்கிறாருங்கிறது ரெண்டாவது காரியம் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர்னா யாரு பார்த்தோம்? நம்ம உள்ளத்தில் அவர் என்ன செய்யறதுக்கு? நம்ம உள்ளத்தில் வாசமா இருக்கிறதுக்காக வாஞ்சையா இருக்கிறார் நம்ம பார்த்தோம். மூணாவது காரியம், அதற்காக நாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன செய்யணும்?
பார்த்தீங்கன்னா பிதாவினிடத்தில் நாம் பரிசுத்த ஆவிக்காக வேண்டிக் கொள்ளணும். நாம் இதுவரை நம்ம கேட்டிருக்கோமா? பரிசுத்த ஆவியானவராய் பிதாவாகிய தேவனே உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க, இந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வைராக்கியமா யாராவது ஜெபிச்சிருக்கிறோமா? ஏதோ கடமைக்காக இல்லை, கடமைக்காக கிடையாது, வைராக்கியம். அந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற வைராக்கியத்தோடு நான் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதே அவர் என்ன செய்வார்? நம்மளுக்கு பிதாவாகிய தேவன் அவருடைய சக்தி ஆவியாக தேற்றரவாளனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் நம்ம என்ன செய்வார்? நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம், ஆவியின் கனிகளை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். ஆவியின் கனி உள்ள இருதயத்தில் தான் பிதாவாகிய தேவன் என்ன செய்வார்? வாசம் செய்வார். அந்த ஆவியின் கனி நம்ம இடத்தில் காணப்பட வேண்டும். ஆவியின் கனி நம்ம பார்த்தோம், அதாவது கனி அப்படின்னா என்னது? நம்முடைய குணங்கள், குணங்களை தான் குறிக்கிறது. ஆவியின் அப்படின்னா பிதாவாகிய தேவனிடமிருந்து வருகிறக்கூடிய பரிசுத்த ஆவியின் உடைய குணங்கள். அப்ப இந்த குணங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாம் இந்த குணங்கள் நாம் பார்த்தோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இந்த குணங்கள்லாம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாம் என்ன செய்யணும்? நம்மை நாமே சோதித்து அறியணும். ஏன்னா அந்த குணங்கள்லாம் நம்ம இடத்தில் இருக்கணும்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நமக்கு தருவாங்க. ஆனாலும் நாம் திரும்பி என்ன செஞ்சிடக்கூடாது? பாவத்தில் வீழ்ந்துடக்கூடாது. அப்போ இதெல்லாம் நாம் என்ன செய்யணும்? செய்யக்கூடிய நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் பண்ணணும் மட்டும்தான் பரிசுத்த ஆவியாளரால் நாம் என்ன செய்யப்பட முடியும்? நிரப்பப்பட முடியும். வெறுமனே போய் ஜெபித்தா என்ன செய்ய மாட்டார்? நிரப்ப தர மாட்டார். நம்ம சும்மா பரிசுத்த ஆவியினால் ஜெபிச்சா மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, என் மேலே ஊற்றுங்கன்னு சொன்னால் கிடைக்காது. நாம் இதெல்லாம் கடைபிடித்தால் மாத்திரம்தான் நாம் இந்த பரிசுத்த ஆவியாளரை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியாளர் வரும்போது தான் நாம் உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இந்த பிசாசானவனை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அப்போ நம்மளுக்கு தோல்வி என்ன செய்யாது? ஏன்னா நம்முடைய காரியத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்ன செய்வாராம்? போதித்து நடத்துறதுனால நாம் என்ன செய்ய மாட்டோம்? இடரல் அடைய மாட்டோம். இதுதான் பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு தரக்கூடிய நன்மைகள். இது வந்து ஒரு சின்ன நன்மை தான். நம்மளுக்கு இன்னொன்று நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அனுபவத்துக்குள்ளே வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ பரிசுத்த ஆவியை இந்த உள்ளத்தில் என்ன செஞ்சாங்க? பேசினாங்க, இதை செய்யன்னு சொன்னாங்க, இதை செய்யாதன்னு சொன்னாங்க, என்னை கண்டித்து தப்புன்னு கண்டித்து உணர்த்துனாங்க. அவர்களுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஞானமே கிடையாது, இந்த அறிவே கிடையாது, ஆனால் பரிசுத்த ஆவியை நிரப்பப்பட்டாலும் எனக்கு இவ்வளோ ஞானம் வந்தது, எப்படி வந்ததுன்னே தெரியல. இதெல்லாம் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரும்போது நீங்களே சொல்லுவீங்க. இப்பொழுதும் நிறைய நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் சொல்லிட்டு இருக்காங்க, பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நாமும் இன்றையிலிருந்து நானும் நீங்களும் இந்த பரிசுத்த ஆவியாளரை பெற்றுக்கொண்டு இந்த நன்மைகளை என்ன செய்யணும்? நாமும் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? சுதந்திரத்துக் கொள்ளணும். அந்த நித்திய ஜீவன், முக்கியமாக தேவனுக்குரியவைகளை தான் நாம் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். உலகத்துக்குரியவைகளை அல்ல, தேவனுக்குரியவைகள். தேவ ராஜ்யத்தில் நாம் என்ன செய்யணும்? பங்குள்ளவர்களாக காணப்படணும். அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நம்ம ஆத்மா என்ன செய்யக்கூடாது? அழியக்கூடாது. அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய குறிக்கோளாகவே இருக்கும். அதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நம்ம உறுதுணை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தான் நம்மளுக்கு உதவி செய்வார். இதற்கெல்லாம் இந்த சிந்தனை நம்ம உள்ளத்தில் வரணும்னாலே இந்த பரிசுத்த ஆவியான உள்ளத்தில் இருந்தாலும் இந்த சிந்தனையை நம்மளுக்கு என்ன செய்யும்? வரும். அதனால தான் நாம் என்ன செய்யணும்? முழுதுமாக இன்றையிலிருந்து ஒப்பு கொடுப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் நன்மைகளை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே